மதுரை புத்தக திருவிழாவில் பள்ளி மாணவிகள் சாமியாடிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நாட்டுப்புற பாடலே ஒலிபரப்பு செய்யப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. சமூகம் மைதானத்தில் அரசு சார்பில் நேற்று புத்தக கண்காட்சி தொடங்கியது. இதையடுத்து அங்கு சென்ற பள்ளி மாணவிகள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது பக்தி பாடல்கள் ஒலிபரப்பு செய்யப்பட்ட நிலையில் திடீரென மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த மாணவிகள் சாமியாட ஆரம்பித்தனர். நேரம் செல்ல செல்ல பலரும் நாற்காலிகளை தள்ளிவிட்டு சாமியாடினர். சில மாணவிகள் மயங்கி விழுந்த நிலையில் அவர்களுக்கு அருகிலிருந்த பொதுமக்கள் தண்ணீர் கொடுத்து அமர வைத்தனர். இதையடுத்து கலை நிகழ்ச்சி பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. புத்தக திருவிழாவில் பக்தி பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டு அதில் பள்ளி மாணவிகள் சாமியாடிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நாட்டுப்புற கலைஞர்களால் பாடப்பட்ட கருப்பசாமி பாடலே ஒலிபரப்பப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. பாடல்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு சில மாணவிகள் சாமியாடியதாகவும் சிலர் நடனமாடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடல் ஒலிபரப்பப்பட்டதில் எந்த விதிமீறலும் இல்லை என்றும் முறையாகவே நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாகவும் மாவட்ட நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது.